ஹலோ மக்களே, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ராமச்சந்திரனுக்கும் திடீர்ந்தாலும் உடம்புக்கு முடியாமல் போயிடுது. ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே பணம் இருந்தால் தான் அவங்கள உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமை வருது. நம்ம மாறனும் வீரா கிட்ட கடையில் போய் எல்லாத்துலேயும் பாரு, அங்கே எப்படியும் பணம் இருக்கும், எங்கெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக இங்கே வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீராவும் ரொம்பவே பதட்டமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக மதுவும் இருக்காங்க, நம்ம மாறனோட ஃப்ரெண்டு. அவங்க எல்லா பணத்தையும் கட்டி ஒரு விளையாட்டு நம்ம ராமச்சந்திரனோட உயிர் காப்பாற்றப்படுது. அதே சமயத்துல நம்ம மாறன் ஃப்ரெண்டு மதுவோட என்ட்ரினால நம்ம வீரா மாறனுக்கு இடையில விரிசல் ஏற்படுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ராமச்சந்திரனுக்கோ திடீர்ந்தாலும் நெஞ்சு வலி வந்துடுது. அப்படியே அவங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. மாறன், கார்த்தி எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. வள்ளியம்மையும் யோசிச்சு பார்க்குறாங்க, அண்ணன் வேற இந்த மாதிரி சொன்னாங்களே, இப்போவே என்னோட உயிர் போனால் கூட எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதை நினச்சி வள்ளியம்மா ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கார்த்தி, மாறன் எல்லாருக்கிட்டேயும் போய், டேய் எப்படியாவது என்னோட அண்ணன் உயிரை காப்பாற்றிடுங்கடா, ஏதாவது பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வீராவும், வள்ளியம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க, கண்டிப்பாக மாமாவுக்கு எதுவுமே ஆகாது, வருத்தப்படாதுங்க அப்படி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படி நம்ம மாறனும் வள்ளியம்மா கிட்ட வந்து, நீ எதுக்கத்த இப்போ சத்தம் போட்டுட்ருக்க, எந்த ஆபத்தும் வராது, நாங்கள் தான் இருக்கோம்ல, கண்டிப்பாக காப்பாற்றிடுவோம், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படி நம்ம மாறன் அந்த இடத்துல வரும்போது அங்கே உள்ளவங்களும், உங்கள் அப்பாவுக்கு சிவியராக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, கண்டிப்பாக இப்போ 50,000 ரூபா பணம் கேட்டுனா தான் அடுத்த ப்ராசஸை நாங்கள் தொடங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சுற்றி உள்ளவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாறனுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. இப்போ பணத்துக்கு என்ன பண்றது, இப்ப பணத்துக்கு என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குதே. கார்த்தி, ராகவா உங்கள்ட்ட ஏதாவது பணம் இருக்கா, இப்படி 50,000 ரூபாய் கொடுத்தாதான் அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்கடா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லவும், அவங்களும் அவங்க கிட்ட இவ்வளோ பெரிய பணம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. வள்ளியம்மையே, நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் கொஞ்சம் கூட யோசிக்கல, என்னோட அண்ணன் எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருப்பாங்க, இப்போ என்னோட அண்ணன் நிலைமையே இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜய் தான், அவளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையும் நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் விஜய்க்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அப்படி அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த ராமச்சந்திர மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டான், அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்போ அதில் பெரிய விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு பணம் கூட இல்லை. அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா ப்ராசஸும் நடக்கணும்னா கண்டிப்பாக பணம் தேவைப்படுது, அதுக்காக தான் இந்த மாறன் வீரா அலைஞ்சிட்டு இருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே இருக்காங்க. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவும், எத்தனை நாளாட்டு நம்ம இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு யோசிச்சே இருந்தோம், கரெக்டான சமயம் பார்த்து நடந்திருக்கு, அப்பாவோட நிலைமைக்கு காரணமான அந்த குடும்பம் இப்படி தான் அவதிப்படணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சிரிச்சுட்டே இருக்காங்க. நம்ம மாறனும் கரெக்டான டைமுக்குள்ளே பணத்தை சேர்த்துடணும் சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எந்த பக்கமும் பணம் கிடைச்ச மாதிரி இல்லை. அப்படியே நேரம் போக போக நம்ம வள்ளியம்மா டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. என்ன மாதிரி ஆச்சு, கொஞ்சம் மது ரூபா கிடைச்சதா, இப்போ என்ன பண்ணுறது, அண்ணனோட உயிருக்கு எந்த ஆபத்தை வந்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக இருக்காங்க. அங்கே உள்ளவங்களும் வந்து கேட்குறாங்க, என்ன பணம் ரெடி ஆகியாச்சா, கெட்டிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கும் போது நம்ம மாறனுக்கு என்ன பண்ணுறதுனே குழப்பமாக இருக்குது. ராகவன், கார்த்தி எல்லாரும் ஒரு சைடாட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க, யாராவது நமக்கு பணம் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நைட்டில் இப்படி கேட்குறதுன்னு தயக்கமாக இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம மாறனும் வீரா கிட்ட வந்து, வீரா உடனே கடைக்கு போ, கடையில் கேஷ் கவுண்டரில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வா, எப்படியாவது புரட்டிட்டு வா, கண்டிப்பாக அப்பாவை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வீராவும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க, நான் ஃபாஸ்ட்டாக போய் எடுத்துகிட்டு வரேன், இங்கே நடக்க வேண்டியதை எல்லாத்தையுமே கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வள்ளியம்மா கிட்டேருந்து நம்ம வீராவும், எதுக்கும் டென்ஷன் ஆகுதுங்க வள்ளியம்மா, கண்டிப்பாக மாமாவோட உயிருக்கு எதுவும் ஆபத்து வராது, நான் காப்பாற்றிடுவேங்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நேரம் ஆக ஆக எல்லாருக்குமே பயங்கர டென்ஷன் ஆகுது. அங்கே உள்ளவங்களும் நம்ம மாறன்கிட்ட கேட்குறாங்க, என்ன இப்போ கெட்டியாச்சா, நாங்கள் அடுத்த ப்ராசஸை ஆரம்பிக்கலான்னு சொல்லும்போது மாறன் ரொம்பவே தயங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக மாறனோட ஃப்ரெண்டு மதுவும் வந்துடுறாங்க. அப்படியே பணத்தை கெட்டுடுறாங்க. அப்படியே ரிசிப்டை காட்டின உடனே எல்லா ப்ராசஸும் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட மாறன் எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கார்த்தி ஏற்கனவே நம்ம மது கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லவும், மது அந்த இடத்துல வந்து எல்லா ஹெல்ப்பையும் பண்ணிடுறாங்க.
கரெக்டாக நம்ம வீராவும் அந்த இடத்துல வராங்க. வீரா மாறன் கிட்ட வந்து ஒரு வழியா இந்த பணத்தை ரெடி பண்ணியாச்சு மாறா அப்படிங்கிற மாதிரி மாறன் கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு அங்கே உள்ளவங்களும் இல்லை இப்போதைக்கு தேவையில்லை, இந்த மதுக்கு வந்து எல்லாத்தையும் பே பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வள்ளியம்மை யாரா இது, யார் இந்த என்னோட அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு கேட்கும்போது கார்த்தியும் இது வேற யாரும் இல்லை மாறனோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம வீராவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுது. இவ்வளோ அமௌண்ட்டு இந்த நேரத்தில் சீக்கிரமாட்டு இந்த மது கொண்டு வந்துட்டாளா அப்படின்னு நினைக்கிறாங்க. மாறனுக்கு ஒன்றுமே புரியலை, எதுக்கு கார்த்தி இந்த மாதிரிலாம் சொல்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஒரு வழியாட்டு மதுவும் நம்ம மாறன் கூட ரொம்பவே க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. மாறன் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்க வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன், கண்டிப்பாக அவங்களோட அப்பா உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, கரெக்டான டைமில் எல்லாமே சரியாயிட்டு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாறனும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து ரொம்பவே நன்றி மது, நீ இருந்தனால தான் கரெக்டான டைமில் என்னோட அப்பாவுக்கு எல்லா ப்ராசஸும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு சைடு நம்ம வீராவை பற்றி கொஞ்சம் கவனிக்காமல் இருக்கும்போது நம்ம வீராவுக்கு அந்த இடத்துல வருத்தம் ஆகிடுது. நம்மளும் இந்த பணத்தை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு தானே வந்தோம், ஆனால் மாறன் எதுவுமே இதை பற்றி சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. மாறன் வீரா கிட்ட வந்து சரி வீரா இப்போதைக்கு இந்த பணம் தேவையில்லை அப்படியே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மது கிட்ட வந்து நம்ம மாறன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எதுக்கு உனக்கு வீணா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மதுவும் இது என்னோட கடமை தான் மாறா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துகிறாங்க. வள்ளியம்மையும் அதுக்கிட்ட வந்து ஏமா நீ எங்கள் குடும்பத்துக்கு ரொம்பவே உதவி பண்ணிட்ட, என்னோட அண்ணனோட உயிரை காப்பாற்ற போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மதுவும் மாறன்கிட்ட எப்போவுமே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம வீராவுக்கு கொஞ்சம் குழப்பம் ஆகிடுதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கண்மணியும் நம்ம வீரா கிட்ட பதட்டமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு வீரா, பணம் நல்லபடியாக கிடச்சிதா, மாமாவுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம வீராவும் கண்மணி எதுவும் பிரச்சனை இல்லை, பணம் நல்லபடியாக கிடச்சிட்டு மாமாவுக்கும் எல்லா ப்ராசஸும் நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் வெளியில் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத கண்மணி அப்படிங்கிற மாதிரி கண்மணிக்கு சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருந்தோம் அவங்க வந்து சொல்கிறாங்க நல்லபடியாட்டு அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, கரெக்டான டைமில் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம வீரா மாறன் வள்ளியம்மைக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் ஆகிடுது. மாறா ஒரு வழியாட்டு அண்ணன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல, எனக்கு இப்போ தான் நிம்மதி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வள்ளியம்மா நினைக்கிறாங்க. சரி இப்போதைக்கு யாரும் தொந்தரவு பண்ணாண்டா, யாராவது 1-2 பேர் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது மாறன் வீரா வள்ளியம்மையெல்லாம் போக போகிறாங்க. வள்ளியம்மைக்கு அவங்க அண்ணனை பார்த்த உடனே ரொம்பவே சோகம் ஆகிடுது. அண்ணா நீ இப்படி ஒரு நிலைமையில இருந்து பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஏன் அண்ணா நீ இப்படி மனசை போட்டு குழப்பி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆயிட்டே, இனிமே எதுக்கும் கவலைப்படாத அண்ணா, அதான் நாங்கள் இருக்கோம்ல, எல்லாம் நாங்களே பார்த்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி வள்ளியம்மா ராமச்சந்திரனை தைரியப்படுத்துகிறாங்க. ராமச்சந்திரனும் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்கள் இருக்க வரைக்கும் என்னை ஆபத்தில் விட மாட்டீங்க, எதுக்கும் கவலைப்படாதுங்க சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. நம்ம வள்ளியம்மையும் வெளியில் வந்துட்டு நம்ம மதுவுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. ஒன்னால தாம்மா கரெக்டான டைமில் பணம் புரட்ட முடிஞ்சுது, அது மட்டும் இல்லாமல் என் அண்ணன் இன்னைக்கு உயிரோட இருக்கான்னா நீயும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மதுவுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்கன்னே சொல்லலாம்.